மலங்கினது மங்காது, வெட்டுனது வெட்டாது, துரு பிடிச்சது துப்பு கெட்டது, அம்பட்டுக்கு சாண பிடிக்கலையோ ஷான. ஏன சோனனே என்னம்மா உன்னையதான் தேடிட்டு இருந்தேன். எதுக்கு தாயி? போன தடவை சாணைய பிடிச்சு கொடுத்திருக்க. என்ன ஆச்சு? இத பாரு, சாணம் பிடிச்சு குடுக்குறேன்னு சொல்லி பாதி அருவாமனை கடிச்சு தின்னுபுட்ட. அருவாமனையா கடிச்சு தின்றனா? இப்படி ஊர்ல போய் 10 பேர்ட்ட சொல்லுதா அருவாமனை வியாபாரம் விளங்கும். சரி சரி சீக்கிரம் தீட்டி கொடு. ஏமா இதை தீட்டா மீதியும் போயிருமா? உன் புருஷன் தான் பட்டாளத்துல வேலை பார்க்கறாருல, அவர்கிட்ட சொன்னோம்னா புதுசா துப்பாக்கியே வாங்கிடுவாரு. இதையே வச்சு ஓடிக்கிட்டு இருக்க. துப்பாக்கியால சுடத்தானே முடியும். சரி சரி சீக்கிரம் சாண பிடிச்சு வை. கொல்ல பயலுகளை நறுக்க வேண்டியது இருக்கு. ஆளை நறுக்கிறதுக்கு அருவாமனையா? அப்ப தீட்டிடுறேன் தீட்டி. ஷானைக்கு பிறந்த சோனை பாடா பானைக்கு பிறந்த பன்னி. என்ன டேப்பே இல்லாம ரோட்ல அளக்குற, ஆட்டிட்டு வந்து நிக்கிற? நீ நின்ன இடத்துல ஆட்டலாம், நான் ரோட்ல அளக்க கூடாதா? பாண்டி மயன் தானே நீ? என்னடா எங்க அப்பன் தான் பாண்டி. ரொம்ப சுத்துறீங்கடா, ரொம்ப சுத்துறீங்க. இப்ப என்ன வேணும் உனக்கு? என்னடா வேணும்? என் திரிசூலத்துக்கு கொஞ்சம் தீச்சு கொடுக்கணும், அதாவது சாண பிடிச்சி கொடுக்கணும். அதுக்கு தானடா ஊர் ஊரா நாயா அலையறேன். எர்ரா எர்ரா எடுங்கடா, எடு. பயந்துட கூடாது. எர்ரா எடுத்துருவேன். எர்ரா. ஏண்டா இந்த ஊர்ல இதுக்கு பேரு திரிசூலம்னா வச்சிருக்கியே? ஆமா. கொஞ்சம் செலவாகுமடா. எம்பூட்டு 40 ரூபா. என்னடா ஏன் முஞ்சிரி துப்புற? பிச்சை காசு 50 வாங்கிக்க. ரைட்டா கொண்டா. இங்க வா, இது சப்போர்ட்ல அப்படியே சாட்டிக்கிட்டு 2 கண்ணையும் மூடி 2 காதையும் பொத்து. எதுக்கு? டேய் சாணம் பிடிக்கும் போது தீப்பொறி கண்ணுல விழுந்துரும். சத்தம் காதுல கிடைச்சுனா பல்லு குச்சி எல்லா பல்லும் கொட்டி போகும்டா. திரும்ப நல்லா குனிஞ்சு நில்லு. ஏன்டா இங்க சால பிடிச்சா நீ கத்துற? யாரு அடிச்சது மாதிரி இருந்துச்சு? ஒன்னே அடிக்கலடா, சாணம் பிடிச்சிருக்கேன் பாத்தியா? ஆஹா, வேலைக்காரனுக்கு பிறந்த வேலைக்காரன் யானியே. மாட்டு கொம்பு மாதிரி சும்மா ரெட்டையா பல பலன்னு தீட்டி இருக்க. நல்லா இருக்குல்ல? சூப்பர். காசு எடு. 50 இந்த கிளம்பு. ஆமா, என்ன இது குத்துனா ரத்தம் வருமா? குத்துனா ரத்தம் வருமா? குடங்குடமா கொட்டுமுடா. குத்தி பாடுறா என் கொடுக்கு. பேச்சுடா பேச்சு. கத்திருச்சு கத்திருச்சு கத்திருச்சு. இனிமேல் ஆட்டாம சாணபுடி. மஞ்சள் ஆக்கிட்டானே, மஞ்சள் ஆக்கிட்டானையா. நீ காடுகிற கக்கச்சுக்கிறா எப்படா போவே? உள்ள பாதி பீங்கா இருக்கும் போட்டுருக்க சாமி. முடிஞ்ச எடுத்து பாரு. ஏய், 6 மாசமா நான் தேடி இருந்தவன் வர்றான். அண்ணமாக்கியம் அந்த வீச்சரோட சத்தம் இல்லாம குடுமா. ஆத்தி வந்துட்டானா? இவனதான் நானும் தேடிட்டு இருந்தேன். ஏ புள்ளபூச்சி, வெட்டர்வா வெல்கம் எல்லாத்தையும் ரெடி பண்ணு. ஆளுகளை பூரா ஆயுதங்களை வர சொல்லு. ஏ தொப்பராசே, அந்த அருவா கத்தி கோடாலி இருக்கிறது பூரா எடுத்துட்டு வாடா. வந்துட்டான்டா வந்துட்டான்டா. முதல்ல பட்டாளத்தில் ஆக்கிற சாமான சாணம் பிடிச்சாண்டா மத்தவனுக்கு. ஏன்னா அவர் கொடுத்து 1 வருஷம் ஆகுது. டேய், அவர் செத்து 6 மாசம் ஆச்சு. செத்தே போயிட்டாரா? ஆமாடா. வென்று என்னடா சாணக்களி சவுண்ட் கொடுத்துக்கிட்ட? எங்கடா போன? 6 மாசமா எங்க போன? ஏண்டா ஒரு காய்கறி வெட்ட முடியல, ஒரு கடுப்புக்காரன் கழுத்தை வெட்ட முடியல. எத்தனை வெட்டலாம் வெட்டின முறை விடிய காலம் எந்திரிச்சு வீட்டுல வந்து காய்ச்சல காசு கேட்கிறேன். போலீஸ்காரன் பூரா வேலையில ரோட்ல லோலோ நடந்துட்டு இருக்கான். எங்கடா போன? எங்க போன? இரியா இறப்பா இறப்பா. 18 பட்டி கிராமத்துக்கு இந்த ஒரு தான் சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா முதல்ல உணர்ந்து பேசு. என்னமோ பேசிக்கிட்டு இருக்க. மலங்கினது மலங்காது, வெட்டினது வெட்டாது, துரு பிடிச்சது துப்பு கெட்டது, அம்பட்டுக்கு சாண பிடிக்கலையோ. என்ன துரு பிடிச்ச வாய்க்குள்ள விட்டு? அப்புறம் நீ கூப்பிடாம ஊர் திரும்ப கூட கும்பிட்டுல. அப்புறம் என்ன கூற? இப்படித்தான் விராலிப்பட்டில ஒருத்த வாய்க்கு நேர விரல நிறுத்தி 5 விரல இறந்து விட்டு அன்னக்கரண்டியா வச்சுக்க தெரியுறான். ஏன் பூராத்தையும் மெண்டு துப்பிட்டால. ஏன்டா அப்படி சர்க்க எடுக்கிற? விரல் சமாச்சாரம்டா, விளங்காத வேலை. டேய், இந்த விரல் திருப்பல்ல நீங்க தானே வைக்கிறீங்க. மம்முட்டி, அது மலையாள நடிகர்ல. இத சொன்னேயா? இது பட்டி சமாச்சாரம். ஐயோ பாயிலா. ஒரு லிமிட் இல்ல பரதேசி. தம்பி, டேய் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கடா.
உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீ நக்கி சாப்பிடுற, நாங்க கையில அள்ளி சாப்பிடுறோம். நக்கி சாப்பிட்டாலும் நன்றியோட இருக்க, ஆனா கையில அள்ளி சாப்பிடுற மனுஷன் பூரா நன்றி கிட்டவனா இருக்கானடா. உலகமாடாது. இதத்தான் புரட்சி தலைவர் அன்னைக்கே பாண்டாரு. முகத்துக்கு நேரே சிரிப்பவர் கண்கள் முதுகுக்கு பின்னால் சீரும். நீ அப்பா எப்பா என் பாட்டுல இருக்க கருத்தை கேட்டு ரசிச்சுட்டாடா ராசா. ஐயா, யாரு? எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா. ஓ, நீதான் பேசிக்கிந்தியா? ஒருத்தன் தனியா பாட ஆரம்பிச்சுட்டான்னாவே அவனுக்கு வேலையே இல்லைன்னு தான் அர்த்தம். ஆமாப்பா. அண்ணன் கிட்ட சொல்லப்படாதா? என்ன பண்ண வேலை இருக்கா? என் கூட வேலை தர்றேன் பாரு. புறப்படுவோமா? எப்பா இன்னைக்கு ஒரு நாள் பூரா வேலை இருக்குமோ? ஒரு நாள் என்னையா ஒரு நாள், ஒரு வருஷம் கூட இழுத்து வச்சு செய்யி. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாறு தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு ஐயா அம்மா. ஐயா வேலை செய்யறா என்னமா வருது? எங்கயா இருக்கு? வந்துருச்சு. எங்க? அதோ தெரியுதுப்பா. எங்க? அங்க அங்க. எதப்பா சொல்ற? மழை தண்ணியே இல்லாம மழுங்கி போய் மட்டமல்லாக்க கிடக்குதே, அந்த மலையை நீ சாண பிடிக்கணும். மலைய சாண பிடிக்கவா? ஆமா, அந்த மலைய ரெண்டா பொளந்து மான் கொம்பு மாதிரி சிறுசா சீவி என் கையில சின்னதாக்கி கொடுக்குற. என்னடா சொல்றீங்க? ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? எங்க தாத்தா எனக்கு செல்லமா எழுதி வச்ச மலை, விளையாட்டு சாமா இல்லைன்னு கேட்டதுக்காக கொடுத்த மலை. கடையும் போது அதுக்குள்ள வாழ்ற சிங்கம், புலி, கரடி, கௌதாரி, கரட்டோந்தி, கருங்குரங்கு இதுகளுக்கு எந்த உயிர் சேதமும் ஏற்படாம கடையணும். அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு, கொஞ்சம் அந்த மிஷின் தூக்கி வை ராஜா. தடிய பிடிச்ச கழுத பிடிச்சு முடுக்கிற மாதிரி இல்லடா சிக்கிட்டு. இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறோம்? யாஜா வேட்டிய கிழிக்கிற? ஆமா, நீ சாண பிடிக்கிற சாக்குல மலைய சாச்சி விட்டு போயிட்டானா என்னத்த புடிச்சு கட்டுறது? அதுக்கு தான் என் வேட்டிய கிழிச்சு கயிறா திரிச்சுக்கிட்டு ஆத்தாடி ஆத்தா. எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. ஓவரா மூவ்மெண்ட் போடுறானே. அடடா வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? ராஜா உனக்கு சாலை பிடிக்கணும்ல? இப்ப நீ என்ன பண்ற? உன் குலசாமியை கும்பிட்டுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நல்லா கிரு 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 சுத்தி நில்லு பாப்பா. 2 செகண்ட்ல சாலை பிடிச்சற உனக்கு பிடிச்சிருவியா? ஆமா. என்ன மழையும் காணும் ஆளையும் காணும், மழைய சாண முடிச்சு அவனே எடுத்துட்டு போயிட்டானா? ஐயா மழைய களவாண்டான், மழைய களவாண்டான். ஏண்டா இந்த சிலுக்கோரட்டுக்காரன் காளியம்மா வீட்டுக்கு ஓயாம வந்துட்டு போறானே, என்ன விஷயம்? காளியம்மாவுக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கட்டும். அப்படியா? அது மேல ஒரு கண்ணா. என்னடா வரட்டிலே இருக்கிற? பேசாம புல்லு புடுங்குற மாதிரி கையிலே புடுங்கடா. இந்த ஏரி எரியுது. சோனன்னு ஒரு கேன சாண புடிச்ச போய் சாப்பிடி. யாரோட சாணம் பிடிச்சது சரியில்லைங்கிற? என்ன சொன்ன நீ? கத்தி உனக்கு பிடிக்க தெரியலன்னு சொல்றா. வென்று கொண்டாங்க முறப்பிரகாரம் செய்யும் தெரியும். மூஞ்சி முகரையும் ஏடா எம்ஜிஆர் கத்தி பிடிச்சு பாத்துக்கா? நீ பாத்துக்காடா? என்னடா கத்திய கையில வச்சுட்டு மூஞ்சில விளையாடுறீங்க? பேசுறான் பாருப்பா பேச்சு. ஏன் பழப்ப போய் தப்பா பேசுறான்? ஐயோ அப்பாய பாருப்பா, வேடிக்கை பாடுறான். என்ன பண்ண போற? செய்ய பண்ண போறேன். யாருக்கு? ஏன் உனக்கு தான். போய் வேலையா பாடுறா. இங்க பாரு, கத்தி கையில வச்சிருக்கா பயப்படுறியா? ஆமா. எங்க ஆத்தா நான் பச்சை பிள்ளையா இருக்கும் போதே கத்திலேயே சேனை ஊத்தி சோனேன்னு பேரு வச்சு சாணம் பிடிக்க அனுப்பியிருக்கான். அதனால பயப்படாத. என் பொழப்பு வெறும் சாணம் மட்டும் இல்ல, சேவிங்ல இருந்து கட்டிங்ல இருந்து சென்ட்ரிங் வரைக்கும் எங்களுக்கு தெரியுமாப்பா. சென்ட்ரிங்னா என்ன? அப்படின்னா யாருக்கு தெரியும்? திரும்ப ஏய் ஆட சும்மா இருப்பா. அட தைரியமா இருப்பா. இரியா சும்மா இருங்கடா. ஏய் என்னடா இது? நத்தம். அது ஏன்டா நத்தம் திண்டுகள் ஏன் மூஞ்சில இருந்து வருது? இல்லப்பா கத்தி அங்கதானே வச்சேன். ஒண்ணுமில்ல பெருசு. கத்தில ஒரே ஒரு பாயிண்ட் பதம் கம்மி. அப்படிதான். ஒரு பாயிண்ட் இல்லப்பா, 7-8 பாயிண்ட். உன்னை கேட்டாரா அவரு? கேட்டாரா? என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். ரொம்ப அதிக பிரச்சனை போய் இருக்கு. ஓகே எங்க போறீங்க? ஏன் பயப்படுற? இல்ல இல்ல இல்ல. ஓகே நான் இருக்கல உனக்கு. சும்மா பாயிண்ட் போய் பேசி.
திரும்ப இந்த பக்கம் இரு. அப்படி இரு. ஐயையம்மா. அதான் நான் சொல்ல பாயிண்ட். டேய் ஏண்டா நீ பாயிண்ட் வச்சு ரம்மி விளையாடுறதுக்கு ஏன் மூஞ்சி தான் கிடைச்சதாடா? போய் மூஞ்சிய குடிச்சு அவர் தொழில பழக விட மாட்டேட்டாங்களே அன்னைக்கு. என்ன சோன புது மாலை புது பொண்ணு எங்க கிளம்பிட்ட? இல்ல ஓட்டு கட்டு போயிட்டு இருக்கேன். போடா மூதேவி. ஒரு வீட்டுல ரெகுலரா ஜான பிடிச்சுக்கிட்டேன். நம்ம தொழிலை பார்த்து இந்த பிள்ளை சரி அரங்கத்து கஞ்சியாச்சு ஊத்துவான்னு ஜம்ப் பண்ணி பின்னால வந்துருச்சு. நம்மளுக்கு அறக்கிறது வயசாகி போச்சுல்ல. சரி போனா போன்னு சடக்குன்னு 3 முடிச்ச போட்டு கூடயே கூட்டி விட்டேன். அதுக்காக 4 பேர்கிட்ட சொல்லாதே கல்யாணத்தை பண்ணிக்கிறது. ஆமா நான் பின்னி மில் வச்சு நடத்திட்டு இருக்கேன். பிரமாண்டம் நடத்துறதுக்கு ஒரே ஒரு சக்கரத்தை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏட்டா லூசு தரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா ஏன் நீ கல்யாணத்துக்கு வரவே இல்ல? இதான் சொல்லவே இல்லையா? அப்புறம் என்ன கேள்வி? சொல்லவே இல்லையோ? அதான் குறிச்சு இருக்காங்களா? ஐயோ மாமா வேட்டி அவுத்து விடுங்க மாமா, அசிங்கமா இருக்கு. வேட்டி இறக்கி விட்டா ஒன்னே கொண்டு போயிருவாங்கடி. ஏற்கனவே கலர் வித்தியாசமா இருக்கு. யார் யாவன்? எவனோ வெட்டி பயலா இருக்கும் ஐயா. வெட்டி பயலா? அப்படித்தான் தெரியுது. அடியே இது காவாலிப்பை ஊரு. காவாலிப்பை ஊர்ல காவாலித்தனமா வேட்டி கட்டினாதான் கை பிடிச்சவன கடைசி வரைக்கும் காப்பாத்த முடியும். தெரியுதா? வேட்டி கட்டு வெயிட்டா இருந்தா தாண்டி அவன் விலகி ஓடுவான். அசிங்கமா இருக்கா? கூப்பிடுங்க ஐயா. ஏல ஆரம்பிச்சு பேசுற. ஐயா கூப்பிடுறாரு. எந்த ஐயா? அங்க வந்து பாரு யாருன்னு தெரியும். என்னையா அவசரமா படத்துக்கு போறோம் போய்கிட்டு ஐயா கூப்பிடுறாரு கொய்யா கூப்பிடுறாருன்னு இருக்க. நர்ற முதல்ல அங்க வந்து பேசு. வாடி வா. ஆறா இருந்தா தரல. வா வா. நர்ற வேகமா. ஐயோ ஐயாவா சொல்லவே இல்ல. கும்பிடுற ஏட்டையா? நான் உனக்கு ஏட்டையாவா? ஐயா எங்க ஊர்ல காக்கி சட்டை போட்டவன பூரா ஏட்டையா கூப்பிடுவான். உங்களை மாதிரி ஒசரமான அதிகாரிகளை பார்த்தல சாமி. ஆமா வேட்டிய முதல்ல எப்படி கட்டியிருந்த? முதல்ல இப்படிதாங்க. ஏய் வேட்டிய முதல்ல எப்படி கட்டியிருந்த? இப்படியா கட்டியிருந்தேன்? முதல்ல எப்படி கட்டியிருந்த? ஒருவேளை எப்படி இருக்குமோ? ஏய், முதல்ல எப்படி இப்படி கட்டுற? கட்டிதையா? இப்படி கட்டிதையா? எப்படி அப்படி? இப்படி கட்டிதே. அதுல போடுங்க ஐயா. ராஸ்கல். சரி ஆ? இப்ப எங்க போற? படவடி படத்துக்கு போறியா? எம்ஜிஆர் படத்துக்கு. சினிமாக்கு போகும்போது இந்த கட்டுன திரும்பி வரும்போது எப்படி வருவ? ஏமா உனக்கு அறிவு இல்ல? நீ ஏன் சொல்லக்கூடாது? நான் அப்பவே சொன்னேங்க, அவர் தான் கேக்கல. ஏய் அங்க என்ன? சும்மா பேசிக்கிட்டு. யோ கான்ஸ்டபிள் அந்த வேட்டிய அப்படியே சரிங்க ஐயா. ஏய் கொண்டறேன். ஐயா ஐயா இருங்க மடிப்பு கலையாம எடுத்துறியா? இருங்க கசங்கிருமியா? ஐயா ஐயா. இந்தாங்க ஐயா. ஏய் இந்த கட்டுக்கு உனக்கு 4 இன்ச் இருந்தா போதாது? ஐயோ கட்டுறா. எது இதுயா? என் வண்டி தொடக்க வச்சு ஆகட்டுங்க. என்னங்க கட்டுறாங்கல்ல. இனிமே உன்னை இந்த பக்கம் பார்த்தேன். அப்பா அத சரியா பெண்ட் எடுத்து விடுறா. சரி சரி. கோணல் மாதிரி கொண்டு கல்லுல வச்சோம்னா கல்லு உடைஞ்சு மூக்கு சதறி போகும். நல்லா பண்ணிருக்கேன் பாரு. ஆமா அப்புறம் ஊர்ல என்ன விசேஷா? அண்ணா நம்ம பட்டாளத்துக்காரங்க 2 பேர் செத்து போட்டாங்களே. ஆமா அவங்களுக்காக கவர்மெண்ட்ல இருந்து நேரா கலெக்டர் எஸ்பி வந்து வீட்டுமனை பட்டம் பணமும் கொடுத்தாங்கண்ணே. அத துரைசாமி அதை வாங்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கு எப்படா வாங்கும்? சாதாரண குடும்பமா? ஊருக்கே சோறு போட்ட குடும்பம்டா. கலெக்டரே வந்து காலில் விழுந்து காசு கொடுத்தாலும் கை நீட்டி வாங்காதுங்க. கிட்டத்தட்ட என்ன மாதிரி சோனே அந்த குடியார போயிருக்கானே யாரு? அவன் தான் அந்த மாட்டு தேர களஞ்சியம். ஆமா ஆமா அவனும் சமுத்திரமும் சேர்ந்து தண்ணிய போட்டு கலெக்டர்கிட்ட போய் பணத்தையும் பட்டாயம் கேட்டு தகராறு பண்ணிட்டான்ல. இது கலெக்டரே தகராறு பண்ணிட்டாங்களா? ஆமாண்ணே. ஏண்டா யார் வீட்டு சொத்துக்கு யாரா பட்டா போடுறது? அன்னைக்கு அந்த இடத்துல நான் இருந்திருக்கணும்டா. அவன் முகர கட்டிய சாணக்கல்ல வச்சு மீனை உரசுற மாதிரி உரசி உப்பு கட்டம் போட்டு காய போட்டுருப்பேன். அவன் நல்ல நேரம் அங்க இல்ல. இப்போ ஒண்ணு கெட்டு போடா. அவன் எங்க இருந்தாலும் கூப்பிடா. கூப்பிடவே வேணாம். கூப்பிடுறா. யார் வந்திருக்கா? கலெக்டரா? அவர் எதுக்கு இங்க வர்றாரு? நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்களே அவர் தான். பாப்பா பெருமாளு. பெருமாளா? அப்ப இதுல பேர் மருந்து பத்தி என்ன இந்த பக்கம்? சம்மட்டிக்கு சாண பிடிக்க வந்தேன். சம்பட்டிக்கு எப்படிப்பா சாணம் பிடிக்க முடியும்? என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்னடா இல்லப்பா அந்த கலெக்டர் உன்னை நம்பி பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாராம்ல. ஏப்பா உனக்கு தலையில அந்த ஜில்லாவுல எந்திர முடியுமா அந்த கலெக்டர்? அதை பத்தி பேசிக்கிட்டா அதுக்குள்ள நீ என்ன பிளேட்டே மாத்துற? இல்ல பால் பாண்டி. என்னது பால் பாண்டியா?
களஞ்சியம் நாடகத்தோட களஞ்சியம் எடுத்து கொடுக்குறா களஞ்சியம்னு. வா உட்காரு. எங்க வா உட்காரு. எங்கப்பா? வா. ஏய், எப்பா, எப்பா? சீக்கிரம் உட்காரு. அடுப்பு இருக்கா? களஞ்சியம் பிடிங்க ஐயா. களஞ்சியம் பிடி பிடிங்கடா டேய், விட மாட்டானே, உட்காரு. ஏய், குத்துடா. என்னப்பா ஊருக்குள்ள இருந்து தகராறா? ஊருக்குள்ள நாங்கெல்லாம் எத்தனை பேரை பார்த்திருக்கோம். சீட்ரா நீ என்னப்பா என்கிட்ட சொல்லப்பா. ஒற்றே வெட்டு தலை துண்டா போற மாதிரி அட தீட்டி யார போட்டு தள்ள போறேன்னு என்கிட்ட சொல்லப்படாதா? சொல்ல முடியாதுடா உன்கிட்ட. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? சரி வெட்டி முடிச்சவனே சொல்லு. அப்பையும் சொல்ல முடியாதுடா. அதத்தான் ஏன்னு கேக்குறேன். சொல்லும் போது உன் தலை உன்கிட்ட இருக்காதுடா. அது என் தலை என்கிட்ட இருக்காதா? என்னடா சொல்றீங்க? உன்னைய போட்டுக்கிட்டேன் உன்கிட்டயே சாண உடிச்சண்டா என் ஒழுக்கு. ஓவா வாங்கினீல ஓவா. ஓவாவா? ஓ ரூபாவா? அவாவா ஆமாப்பா போன தடவை உன்கிட்ட ஒரு 1000 ரூபாய் வட்டிக்கு வாங்கினல. அடிங்க இங்க பாரு நான் பல பேர்ட்ட வட்டிக்கு வாங்கினால மறந்து போச்சு. கை நீட்டுற வேலையில வச்சுக்கிறாத. உனக்கு தான் பணம் தானே? ஏறா. கொஞ்சம் இரு. இந்தா 1000 ரூபாய் எப்படி? 1000 ரூபாயா? வட்டி வட்டியா? அட பாவிகளா இந்த பட்டி தொட்டிலாம் சம்பாரிச்ச காசு வட்டிலையா போகணும். இந்தா 100 ரூபா இருக்கு. மொத்தம் 1100. 100 ரூபா வட்டியா? எங்க இருக்க? வட்டிக்கு வட்டி போட்டேன்னு வச்சுக்க. மீட்டர் வட்டி. அதுக்கு ஒரு வட்டி போட்டேன்னு வச்சுக்க. டீலக்ஸ் வட்டி. அதுக்கு ஒரு வட்டி போட்டா ஜெட்டு வட்டி. மொத்தத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தா 22,750 ரூபா 60 காசு இன்னைக்கு வரைக்கும் வட்டி. இன்னும் 2 நாள் போச்சுன்னு வச்சுக்க 60 தாண்ட. எப்படி வசதி? என்னடா டேய் 22,000 சொச்சமா? டேய் இதெல்லாம் அடாவடி கொள்ளடா டேய். நல்லா இல்லப்பா டேய். நின்னு பேசு. டேய் வைக்க பாரு டேய். நான் வேணாடா டேய். சொன்னா கேளுங்கடா டேய். வெட்டா போடா. சோனா வெட்டி போடுங்க டேய். என்னை போட வேண்டாம். டேய் கோபால சோனா. ஐயா உங்களை கையெடுத்து கும்பிடுடா. என்னை வெட்டி போடாதடா. ஒரு அப்பறாடிடா. என்னை காப்பாத்துங்க. என்னை காப்பாத்துங்க சாமி. சோன என்ன இப்படி அரக்க பறக்க ஓடி வர? அம்மா என்னை வெட்டுறதுக்கு ஓடியாடுறாங்கப்பா. இந்த கொடுமையை கேளியா? ஒரு 1000 ரூபாய் வட்டிக்கு வாங்கினப்பா. அதுக்கு அந்த வட்டி இந்த வட்டின்னு போட்டு 22,000 ரூபாய் கேட்கிறாங்கப்பா. இதெல்லாம் கேட்க இந்த ஊர்ல நாதி இல்லையா ஐயா? நான் கேக்குறேன்ல யாருன்னு சொல்லு. அவன் தான்ப்பா உன் பங்காளி. சமுத்திரமா மூத்திரமா அந்த என்ன கையில வீச்சருவா யாருது? அவைதாப்பா. இப்ப யாரு கையில இருக்கு? இப்ப என் கையில தான் இருக்கு. அப்புறம் என்ன திருப்பிக்கிட்டு விரட்ட. ஐயா துரசாமி என் கண்ணை திறந்துட்டா சாமி.